இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ சமீபத்தில் பல மேம்பட்ட ஆயுத அமைப்புகளை வெளியிட்டது. இது நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. மே 2025 நிலவரப்படி சமீபத்திய முன்னேற்றங்களின் கண்ணோட்டம் இங்கே. இந்தியா உள்நாட்டு எதிர் ட்ரோன் அமைப்புகள் பார்கவாஸ்திரா சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் SDAL உருவாக்கப்பட்டது. இந்த குறைந்த விலை கடின கொலை எதிர் ட்ரோன் அமைப்பு மைக்ரோ ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ட்ரோன் கூட்டங்களை நடுநிலையாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மே 13, 2025 அன்று வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இது இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. வாகனத்தில் பொருத்தப்பட்ட எதிர் ட்ரோன் அமைப்பு அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸுடன் இணைந்து DRDO ஏரோ இந்தியா 2025 ஒரு மொபைல் எதிர் ட்ரோன் தளத்தை வெளியிட்டது. இந்த அமைப்பு பல எதிர் ட்ரோன் தொழில்நுட்பங்களை மிகவும் மொபைல் தளமாக ஒருங்கிணைக்கிறது. விரைவான பதில் மற்றும் செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மையை உறுதி செய்கிறது. வான் ஏவுகணை அமைப்பு வளர்ச்சியில் உள்ளது. இது நம்பகமான பகுதி வான் பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் 2028 முதல் 2029 ஆண்டுக்குள் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையால் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு செய்திகள் ரக்ஷா கவாஷ் விரைவான எதிர்வினை தரையிலிருந்து வான் ஏவுகணைகள், வான்வழி ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் மின்னணு போர் திறன்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பு. இன்னும் கருத்தியல் கட்டத்தில் இருந்தாலும் பல்வேறு அச்சுறுத்தல்களிலிருந்து இராணுவ சொத்துக்களை பாதுகாப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. மேம்பட்ட ஆயுதங்கள் சிறிய மின்காந்த ரயில் துப்பாக்கி EMRG DRDO அதன் மின்காந்த ரயில் துப்பாக்கியின் எடுத்துச் செல்லக்கூடிய பதிப்பை ஏரோ இந்தியா 2025 காட்சிப்படுத்தியது. 2000 மீட்டர்/விண்டு வேகத்திற்கு மேல் எரிபொருள்களை சூடும் திறன் கொண்டது. இது ஒரு மட்டு மின்தேக்கி வங்கி மற்றும் லித்தியம் அடிப்படையிலான பேட்டரி அமைப்பை பயன்படுத்தி சக்தி பெறுகிறது. இராணுவ நடவடிக்கைகளுக்கான மனித ரோபோ டிஆர்டிஓவின் புனே ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ ஆபத்தான பொருட்களை கையாளுதல் மற்றும் கட்டமைக்கப்படாத நிலப்பரப்புகளில் இயங்குதல் போன்ற சிக்கலான தன்னாட்சி பணிகளை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரோபோவின் மேல் மற்றும் கீழ் உடலின் முன்மாதிரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வெற்றிகரமான உள் சோதனை முடிந்தது. உள்நாட்டு ஆகாஷ் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு தேசிய பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்தது. பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்புள்ள ஆராய்ச்சி மற்றும் பொறியியலின் மூலம் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் நாட்டை பாதுகாப்பதில் அதன் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை நிரூபித்தது. இந்த முன்னேற்றங்கள் உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மூலம் அதன் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்த அமைப்புகள் அல்லது அவற்றின் விவரக்குறிப்புகள் குறித்து மேலும் விரிவான தகவல்களை நீங்கள் விரும்பினால் தயங்காமல் கேளுங்கள். இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ சமீபத்தில் பல மேம்பட்ட ஆயுத அமைப்புகளை வெளியிட்டது. இது நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. மே 2025 நிலவரப்படி சமீபத்திய முன்னேற்றங்களின் கண்ணோட்டம் இங்கே. இந்தியா உள்நாட்டு எதிர் ட்ரோன் அமைப்புகள் பார்கவாஸ்திரா சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் SDAL உருவாக்கப்பட்டது. இந்த குறைந்த விலை கடின கொலை எதிர் ட்ரோன் அமைப்பு மைக்ரோ ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ட்ரோன் கூட்டங்களை நடுநிலையாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மே 13, 2025 அன்று வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இது இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. வாகனத்தில் பொருத்தப்பட்ட எதிர் ட்ரோன் அமைப்பு அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸுடன் இணைந்து DRDO ஏரோ இந்தியா 2025 ஒரு மொபைல் எதிர் ட்ரோன் தளத்தை வெளியிட்டது. இந்த அமைப்பு பல எதிர் ட்ரோன் தொழில்நுட்பங்களை மிகவும் மொபைல் தளமாக ஒருங்கிணைக்கிறது. விரைவான பதில் மற்றும் செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மையை உறுதி செய்கிறது. வான் ஏவுகணை அமைப்பு வளர்ச்சியில் உள்ளது. இது நம்பகமான பகுதி வான் பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் 2028 முதல் 2029 ஆண்டுக்குள் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படையால் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு செய்திகள் ரக்ஷா கவாஷ் விரைவான எதிர்வினை தரையிலிருந்து வான் ஏவுகணைகள், வான்வழி ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் மின்னணு போர் திறன்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பு. இன்னும் கருத்தியல் கட்டத்தில் இருந்தாலும் பல்வேறு அச்சுறுத்தல்களிலிருந்து இராணுவ சொத்துக்களை பாதுகாப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது.
மேம்பட்ட ஆயுதங்கள் சிறிய மின்காந்த ரயில் துப்பாக்கி EMRG. DRDO அதன் மின்காந்த ரயில் துப்பாக்கியின் எடுத்துச் செல்லக்கூடிய பதிப்பை ஏரோ இந்தியா 2025 காட்சிப்படுத்தியது. 2000 மீட்டர் பர் விண்டு வேகத்திற்கு மேல் எரிபொருள்களை சூடும் திறன் கொண்டது. இது ஒரு மட்டு மின்தேக்கி வங்கி மற்றும் லித்தியம் அடிப்படையிலான பேட்டரி அமைப்பை பயன்படுத்தி சக்தி பெறுகிறது. இராணுவ நடவடிக்கைகளுக்கான மனித ரோபோ. டிஆர்டிஓவின் புனே ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ ஆபத்தான பொருட்களை கையாளுதல் மற்றும் கட்டமைக்கப்படாத நிலப்பரப்புகளில் இயங்குதல் போன்ற சிக்கலான தன்னாட்சி பணிகளை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரோபோவின் மேல் மற்றும் கீழ் உடலின் முன்மாதிரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வெற்றிகரமான உள் சோதனை முடிந்தது. உள்நாட்டு ஆகாஷ் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு தேசிய பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்தது. பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்புள்ள ஆராய்ச்சி மற்றும் பொறியியலின் மூலம் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் நாட்டை பாதுகாப்பதில் அதன் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மையை நிரூபித்தது. இந்த முன்னேற்றங்கள் உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மூலம் அதன் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இந்த அமைப்புகள் அல்லது அவற்றின் விவரக்குறிப்புகள் குறித்து மேலும் விரிவான தகவல்களை நீங்கள் விரும்பினால் தயங்காமல் கேளுங்கள்.